என் பேர் நிசாமுதீனுங்க. இது தருமபுரி மாவட்டம் அரியக்குளம் கிராமத்தில் பேரீச்சம் பண்ணை. இது பேரீச்சம் பண்ணைன்னா கிட்டத்தட்ட 89லேருந்து ஆரம்பித்த பண்ணைங்க இது. பேரீச்சம் நம்ம நாட்டில் விளையுமா அல்லான்ட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேக அடிப்படையில் இருக்கும்போது சோதனை அடிப்படையில் நாங்கள் சில செடிகள் நட்டு அது நல்ல மகசூல் எடுத்த பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் கிட்டத்தட்ட பேரீச்சம் 3000 ஜாதிக்கு மேலே இருக்குது. நம்மளுடைய தோட்டத்தில் 36 ரகங்கள் பேரீச்சை நடவு செய்து அறுவடை பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பின்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது RB1 அப்படின்ட்டு ஒரு வெரைட்டிங்க. அதாவது இப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா விதை மூலியமாக செடிகள் வரும், இல்லை பக்கக்கண்டுகள் வாழைக்கட்டை மாதிரி எடுத்து வைப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திசு வளர்ப்பு கண்டுகள் வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஆராய்ச்சி மூலியமாக வந்துட்டு அந்த ரகம் நல்லா இருக்குமா இந்த நல்லா இருக்குமா என்று சோதனை அடிப்படையில் போட்டு நடவல் செஞ்சு பார்த்துருக்காங்க. அதில் இந்த RB1 ரொம்ப நல்லா இருக்குது. இதனுடைய பழம் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது காப்புங்க. இது 3வது காப்புனா குறைஞ்சது 150 கிலோ குறவு இல்லாமல் இருக்கும். அது 4வது 5வது காப்புன்னு போது நம்மளுக்கு 200லேருந்து 250 கிலோ வரைக்கும் மகசூல் எடுக்கலாங்க. இது பழத்தினுடைய ரேட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து தோட்டத்திலே வந்துட்டு 150லேருந்து 200 ரூபா ஹோல்சேல் ரேட்டுக்கு போய்ட்டுருக்கு. ரீட்டெயிலில் 300 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா 24 அடிக்கு 24 அடி இடைவெளி கொடுத்து நட்டோம்னா 76 மரங்கள் நடலாம். பேரீச்சல் வந்து ஆண் பெண்ணுன்ட்டு இருக்குங்க. பெண் மரங்கள் 76 மரங்கள் நடலாம். ஆண் செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 8 செடிகள் நட்டானுங்க. அது ஆண் செடி எதுக்குன்னா மகரந்த சேர்க்கைக்காக. ஆண் செடியில் காய்க்காது, மகரந்த சேர்க்கைக்காக நட்டு தான் ஆகணும். இப்போ எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 36 ரகத்தில் இப்போ 6 ரகம் வந்து அறுவடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜூன் 15 ஸ்டார்ட் ஆகணுங்க. ஆனால் இந்த வருஷம் லேட்டுங்கிறதுனால ஜூலை மாதத்துலேருந்து அறுவடை ஆரம்பிச்சிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் அறுவடை நடந்துகிட்டே இருக்கும். பேரீச்சைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப சிக்கனமான தண்ணிங்க. குறைஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானது. இது ஒரு பனைமரம் மாதிரிங்க. பெரிய அளவு செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து அதிக இதுக்கான முற்றுகைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா செடியினுடைய ரேட்டு தான் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். கிட்டத்தட்ட 4500லேருந்து 5000 ரூபா செடியினுடைய ரேட்டு வரும். அது வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால வந்துட்டு ஈரான்லேருந்து வருது, துபாயிலேருந்து வருது, சவுதி அரேபியாவிலேருந்து வருது. அதனால் காஸ்ட்லி செடி ஆகுதுங்க. அந்த செடிகள் நம்ம வாங்கி நடும்போது நம்மளுக்கு 24 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் வந்து நாம் தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், விவசாயிகள் விளையிற பொருளை. ஆனால் பேரீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம தோட்டத்துக்கே வந்துடுதுங்க. எவ்வளோ இருந்தாலும் டன் கணக்காக கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நட்ட தோட்டங்கள்லாம் கூட இருக்குது. விவசாயிக்கு வந்து இது ஒரு லாபகரமான பயிருங்க.